இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசிதா சிவா வைஃப். ஜனனி நீங்க போங்க போங்கன்னு சொன்ன. இது என்னோட வாழ்க்கை, நீங்க இதுல சம்பந்தப்படாதீங்க. ஜனனி சொன்ன கேளுமா. இவரு வருவாரா, சிவாவையும் துளசியையும் கூட்டிட்டு போவாராம். நான் அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? சொல்லுங்க. நான் சிவாவை அனுப்பிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? ஜனனி நீ தப்பு பண்ற. சிவாவுக்கு நீதான் பொண்டாட்டி, ஆனா துளசி தான் பொண்டாட்டின்னு நம்மள மாதிரி நடிக்க சொன்னாங்கல்ல. எதுக்கு எதுக்கு நடிக்கணும்? ஓ கேட்டுட்டீங்களா? என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. இனிமே மறைக்க முடியாது, சொல்லிடுறோம். இங்க பாருங்க, சிவாவும் ஜனனியும் மலேசியால காதலிச்சாங்க. அவங்க மலேசியால இருந்து உங்க ஊர் காஞ்சிபுரத்துக்கு வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல ஜனனி எங்க போனானே தெரியல. சிவாவுக்கு ஞாபக மறதி ஆயிடுச்சு. ஜனனி பத்தின ஞாபகமே இல்லாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம சிவாவுக்கு பழசு எல்லாமே மறந்து போயிடுச்சு. சிவாவை துளசி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. விசாலாட்சி ஆண்டி துளசி தான் நான் நினைச்சு, அதாவது ஜனனின்னு நினைச்சிருக்காங்க. துளசியும் உண்மையை சொல்லாம அமைதியா இருந்துட்டா. சிவாவுக்கு ஞாபகம் இல்லாதனால இதுதான் ஜனனி, இதுதான் நம்ம பொண்டாட்டின்னு அப்படின்னு துளசியை நினைச்சுக்கிட்டான். துளசிக்கும் சிவாவுக்கும் மாமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா கல்யாண பத்திரிக்கையில ஜனனின் தான் பொண்ணு பேரை போட்டாங்க. தாலி கட்டினது வந்து துளசிக்கு. ஜனனி செத்துட்டான்னு உங்க பொண்ணு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அவ நேரம் ஜனனி இன்னும் சாகலையே. நான் வந்த பிறகுதான் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சது. சிவாவுக்கு கோபம் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரு. இப்ப சொல்லுங்க, காஞ்சிபுரத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா? அவசியம் கூட்டிட்டு போகணுமா? நீங்க மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு அப்பா உங்க முன்னாடி எங்க எல்லாரையும் நடிக்க சொன்னாரு. பாவம் நீங்களும் நம்பிட்டீங்க. அதுதான் பிரச்சனையே இப்போ. நாங்க சொன்னதா நீங்க மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. ப்ளீஸ் சொல்லிடாதீங்க. எங்களுக்கு போய் பேச மனசு இல்ல, அதனாலதான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டோம். துளசி துளசி ஜனனி கேக்குறாங்கல்ல, சொல்லு. நீ ஏதாவது சொன்னியா? ஆமா, அந்த பொண்ணு சொல்லிட்டா. எல்லா உண்மையை சொல்லிட்டா. நான் தான் சொன்னல இவ சொல்லிருப்பான்னு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நினைச்சா தாலி கட்டுவீங்க, வேண்டாம்னா வெட்டி விட்டுருவீங்க. ஏங்க இப்ப எதுவும் பேச வேண்டாங்க, எல்லாத்தையும் நான் சொல்றேன். நீங்க வா. ஐயோ, என்னடி சொல்ற? என்ன சொல்லுவ? என்ன சொல்ல போற? அம்மா நீங்க தள்ளுங்க, நான் பேசுறேன். ஐயா இத பாருங்க, யாரும் தப்பு செய்ய நினைக்கல. உங்களுக்கும் 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒண்ணுன்னா இப்படிதான் பண்ணுவீங்களா? அப்பா அவங்க மேல எந்த தப்புமே இல்ல, எல்லா தப்புக்குமே நான் தான் காரணம். ஐயாவையும் அம்மாவையும் நீங்க தப்பு சொல்லவே கூடாது. அத நான் சகிச்சுக்கவே மாட்டேன். அவங்கள பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லப்பா. எனக்கு ரைட்ஸ் இல்லையா? உனக்கு ரைட்ஸ் இருக்கா? கழுத்துல தாலி கட்டி இருக்கல்ல, சிவா தானே கட்டினாரு. நீ சிவாவுக்கு பொண்டாட்டி தானே. அது எப்படிங்க முடியும்? ஒரே ரூமுக்குள்ள பல நாள் குடும்பம் நடத்திருக்காங்கல்ல. சொல்லுங்க, குடும்பம் நடத்தினாங்களா இல்லையா? உங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவர் படிச்சு சொன்னாரா இல்லையாடி? அதுக்கப்புறமும் போய் சொல்லிருக்கானா? நீங்க எல்லாம் இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அம்மா எனக்கு என்னமோ இது ஜனனி மட்டும் சொன்ன மாதிரி தெரியலம்மா, யாரோ சொல்ல வச்ச மாதிரி தெரியுது. ஏய், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். இவளுக்கு எங்க போச்சு புத்தி? ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? முட்டாளா நீ? நீங்களும் துளசியும் புருஷன் பொண்டாட்டியா நடிப்பீங்க, நான் அத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நீ அப்பா கேட்கும் போதே என்னால இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்கணும். சிவா, ராசம்பளம் என்னமோ சொல்லிட்டு போறா, எனக்கு என்னன்னு உன் முன்னாடி நினைக்கிறா. ஜனனி உன் நல்லதுக்கு தானமா நாங்கெல்லாம் சொன்னோம். துளசியும் சிவாவும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து அடிக்கிற கூத்துல ஜனனிக்கு என்ன நல்லது?
பார்த்து பேசுங்க. கூத்தடிக்கணும்னு நான் நினைச்சிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? 4 நாள் தானே அமைதியா இருக்க சொன்னாங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டினா ஜனனிக்கு என்ன லாபம்? மாப்ள இங்க என்ன வியாபாரமா பேசிட்டு இருக்கோம்? என்ன லாபம்னு கேக்குறீங்க? அறிவு கெட்டதனமா பேச வேண்டாம். அப்பா அவரை எதுக்கு தப்பா பேசுறீங்க? நல்லா இல்லப்பா, வேண்டாம். சொன்னது ஜனனி. அவர் ஜனனி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்கெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? உங்களுக்கெல்லாம் எதுக்கு ரோஷம் வருது? ஜனனி, நீ அவர்கிட்ட சொன்னதுல இவங்களுக்கெல்லாம் கூட சம்பந்தம் இருக்கா? சிவா, அப்பா என்ன பேசி என்ன நடக்க போகுது? சூடு சொரணை இல்லாத ஜென்மங்க. எல்லாம் தலையெழுத்து. ஏய், இப்போ அது சொல்லு, யார் சொல்ல சொன்னது? புரியல. அப்ப உங்களுக்கு துளசி தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. ஏ ஆமாண்டி, எனக்கு துளசி தான் முக்கியம். முதல்ல துளசி யாருன்னு தெரியுமா? ஆ? துளசி இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீயும் துளசி ஒண்ணா? இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே துளசி தான். என் கூட வாழ்றிய ஒரு வாழ்க்கை, அது காரணமும் துளசி தான். காவேரிக்கும் அந்த கேவலமான தாசுக்கும் அந்த கல்யாணம் நடக்காம நின்னுச்சுல, அதுவும் துளசியா தான். இப்ப சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு துளசி தான் முக்கியம். நீ 2வது. அப்பா, அண்ணாக்கு இவ்ளோ கோவம் வரும்னு எனக்கு இப்பதான்ப்பா தெரியும். ஜனனி பயங்கரமா அழுதுட்டா. டேய் சிவா, ஜனனி வேற முழுகாம இருக்கா. இந்த நேரத்துல போய் அப்பா என்ன சொல்றது? ஜனனி பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்குப்பா. எனக்கு அவ பண்றதெல்லாம் நினைச்சாலே கோவமா வருது. அப்பா, உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? எனக்கு துளசி தான் முக்கியம். துளசிக்கு அப்புறம் தான் நீன்னு அண்ணன் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாருப்பா. காவேரி, கொஞ்சம் சும்மா இரு. ஆமா சொன்னேன், இப்பவும் அதான் சொல்றேன். ஏன்பா, இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக துளசி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதா? என்ன மணிமேகலை கிட்ட இருந்து மீட்டு எடுத்து நல்லவனாக்குனதே துளசி தான். துளசி பண்ண நல்லதை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ப்பா. ஐயா, நீங்க எனக்கு செஞ்சதோட கம்பேர் பண்ணா நான் பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. துளசி, உனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அதனால அடக்கமா சொல்ற. நீ எங்க குலதெய்வத்துக்கு சமம்மா. என்னங்கய்யா நீங்க இப்படி எல்லாம் பேசி என்ன சாமி ஆக்கிடாதீங்க. நான் சாதாரண மனுஷிதான்.